என்னப்பா என்னமா போய் சொல்றாங்க உண்மைதாமா கபாரா அது எங்க அப்பா பேரு செல்லமா கூப்பிடுவாங்க. டேய் மீசை முறுக்கு ஒண்ணு பார்த்து எல்லாருமே வந்து ஆதி என்ன தம்பி ஆதி என்ன தம்பின்னு சொல்லிட்டு சுத்தி இருப்போம். ஆனா மீசை முறுக்கு 2ல ஆதி என்ன தம்பியாவே நான் நடிக்கிறேன். ரியா கண்ணனா தம்பி உன் பக்கத்துல உட்காந்துக்கிறது ரியா கண்ணன் தான். அவனே ஒரு ஃபேக் ஐடி தான். ஆமாவா? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இப்ப இந்த வருஷம் வந்து இப்போ ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து புரியல மீசையை முறுக்கு 2 அப்படின்றாங்க. ஒண்ணு அப்டேட்ல இருக்காங்க. எப்படி எல்லாம் டியூன் பண்ணி கமிட் ஆற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சு போற அந்த விஷயம். அவ்வளவு அப்டேட்ல இருக்காங்க. மீசை முறுக்கு 1 எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? அப்ப உங்களுக்கு படிக்கிறதுலாம் வேலை இல்ல, படம் பார்க்கிறது மட்டும் தான் வேலை. படம் பார்த்துட்டு திருப்பி வந்து படிப்போம். சூப்பர்ப்பா. மீசை முறுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் காலேஜ் இப்ப படிக்கிறீங்கன்னா சன் டிவில படம் பார்த்திருப்பீங்க. மீசை முறுக்கு 1 கரெக்டா? சன் டிவில எத்தனை பேர் பாத்தீங்க? எல்லாம் விஜய் டிவி நானும் சன் டிவில தான் பார்த்தேன். இத சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ. சோ மீசை முறுக்கு 1 நீங்க எல்லாரும் எப்படி டிவில பாத்தீங்களோ அந்த மாதிரி மீசை முறுக்கு 1 ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து உங்களை மாதிரி ஒரு காலேஜ் பையனா எங்களுடைய காலேஜ்ல தான் நான் மீசை முறுக்கு 1 பார்த்தேன். ஏன்னா நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சேன். அண்ணா யூனிவர்சிட்டி. வெரி எஜுகேட்டட், வெரி கல்ச்சர். யூனிவர்சிட்டி கதை. ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல. வெரி குட். என்னப்பா என்னமா போய் சொல்றாரா? உண்மைதாமா கபாரா அது எங்க அப்பா பேரு செல்லமா கூப்பிடுவாங்க. டேய் சோ அதான் அந்த மாதிரி வந்து அங்க படிச்சேன். அங்க படிக்கும் போது தான் அப்ப மீசை முறுக்கு ரிலீஸ் ஆகுது. எங்க காலேஜ்ல என்னன்னா புதுசா ஒரு படம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு அந்த படத்தை போட்டு காட்டுவாங்க. உங்க காலேஜ்ல அப்பெல்லாம் இல்லையா? ஓ மை காட், பாவம் பண்ணிட்டீங்க. வேணா போகும்போது சேர்மேன் சொல்லிட்டு போறேன் கண்டிப்பா. நான் அதுக்கப்புறம் என்ன படம் போட மாட்டாங்க, என்ன அடுத்த வருஷம் கூட மாட்டாங்க, அவ்வளவுதான். இதுதான் ஒரு வித்தியாசம். சோ அந்த மாதிரி படம் போட்டு காட்டுவாங்க. அப்போ உங்களை மாதிரி இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா மீசை முறுக்கு 1 நான் எங்க காலேஜ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் மீசை முறுக்கு 2ன்னு ஒண்ணு வரும்னு நான் நினைக்கல. அப்படி வந்தாலும் அதுல நான் நடிப்பேன்னு நினைக்கல. ஆனா நீங்க எல்லாரும் இப்படி கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த இடத்துக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கு. சோ மீசை முறுக்கு 1 பார்த்து எல்லாருமே வந்து ஆதி என்ன தம்பி ஆதி என்ன தம்பின்னு சொல்லிட்டு சுத்தி இருப்போம். ஆனா மீசை முறுக்கு 2ல ஆதி என்ன தம்பியாவே நான் நடிக்கிறேன். இப்ப கூட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தது, கேட்டீங்களா? வெறித்தனம் எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சூப்பர். சோ அந்த பாட்டு வந்துடுச்சு. எப்படி மீசை முறுக்கு 1 உங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகி நம்மளோட வாழ்க்கையை ஒன்று பாக்குற மாதிரி இருந்ததோ 2வும் உங்க எல்லாருக்கும் நிச்சயமா ரொம்ப பிடிக்கும். அந்த இதுல தான் நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒரு படம், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து சித்து அண்ணான்றாங்க. கண்டிப்பா எஸ் இல்ல அது கண்டிப்பா கேட்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் அப்டேட் கொடுக்கறாங்க, மெல்ல கேளுங்க. ஆமா, வந்து நீங்க எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய என்னது டயங்கிராம். எஸ், டயங்கிராம் வந்து ஷூட்டிங் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நிப்பாட்டாம என்னமா ஆட்டிலாக தான் வந்துட போதுமா? பயங்கரத்தை ஒரு பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. நன்றிமா, நன்றி. பின்னாடி போறீங்க, அதுக்காக கத்துறாங்க. ஓ அதுக்கு ஓ பா என் போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்கப்பா. தேங்க்யூப்பா. அந்த ப்ரோமோலாம் பாத்தீங்களா? ஓ சூப்பர். ஸோ டயங்கிராம் படம் ஷூட்டிங் நிக்காம போயிட்டு இருக்கு. இந்த எப்ப ரிலீஸ்ன்னு சொல்ல மாட்டேன், சொன்னா அப்புறம் நான் வர 2 சீனையும் கட் பண்ணுவாங்க எடிட்ல. அதனால அதை மட்டும் நான் சொல்ல போறது இல்லை. பட் ஆனா இந்த வருஷமே வருது டயங்கிராம். நீங்க எப்படி எங்களுக்கு vlogs எல்லாம் பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஜாலியா ஒரு அற்புதமான ஒரு
அதுவும் வந்து ஒரு காலேஜ் ரிலேட்டட் படம் தான். ஸோ உங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் பயங்கரமா. அது இருக்கட்டும், அர்ஷு விஜய் சித்து காம்போ நாங்க பாத்திருக்கோம். ஆனா அந்த டைரக்டர் ஆக்டர் காம்போ பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அதுவா? ஆமா, நான் இப்பதான் ஒரு 4 நாள் தான் ஷூட்டிங் போயிருக்கேன். அண்ணன் வந்து பயங்கர தீயா ஒர்க் பண்றாப்புல. சூப்பரா ஒரு எப்படி சொல்றது, அங்க போயிட்டு ஆனா ஒரு அண்ணனா இருக்கனால அது டைரக்டர் ஆக்டர் அந்த ஃபீல்லாம் இல்ல. நம்ம ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்படியே அது படமா பண்ற மாதிரி தான். அப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அது மூவிலயும் அப்படியே அதே போதான். ஆமா, அதே மாதிரி தான். இன்னொன்னு அது ஸ்கிரிப்ட்ல இருந்தே நம்ம இருக்கனால அங்கேயே நம்ம எல்லாமே பேசி சோ இப்படி பண்ணிட்டு அப்படியே போயிடும். ஆமா, அங்க போயிட்டு அந்த வைப் ஜாலியா அப்போ இருக்கு. அந்த வைப் தானா? அப்ப கன்ஃபார்ம் பிளாக்பஸ்டர் தான் இல்லையா? அதுதானே நாங்க பார்த்து கண்டிப்பா ரசிக்கக்கூடிய ஒரு ரேப்போ இருக்கு. உங்க வாய் முகூர்த்தம் பழகிட்டோம். அதே மாதிரி பண்ணா நானும் அண்ணனும் கண்டிப்பா உங்க காலேஜுக்கு வரோம், வந்து அந்த சக்சஸ உங்களோட செலிப்ரேட் பண்றோம். ஸோ அவ்வளோதான். இன்னும் அடுத்த மாசத்துல இருந்து டயங்கரம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னம்மா உங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிறீங்க? ஓகே, இன்னொரு அப்டேட்டும் கேட்டேன்ப்பா. நான் வந்து ஆக்சுவலா என்னன்னா, அர்ஷு நீங்க வரதுக்கு முன்னாடி நான் வந்து சில லிஸ்ட் எல்லாம் உங்களுடைய ஃபேன்ஸ்ல இருந்து எடுத்து வச்சிருந்தேன். ஃபேன்ஸ் அப்படிலாம் யாரும் இல்லையா? அங்க இருக்காங்க, ஒரு அவ்வளவு பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, அங்க பாருங்க குதிக்கிறாங்க. லவ் யூ பா. அவங்க சில கேள்விகள் வேற எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பஞ்சாப் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க எந்திரிச்சு. எப்படிப்பா ஆடு? வாங்குறா. சூப்பர் பா. சூப்பர் பா. சோ நீ அதனால நாளைக்கு டிசி வாங்கிரு, பஞ்சாப்ல போய் சேர்ந்து. இந்த ரொம்ப சேட்டை பண்றேன். எப்படி உங்களுடைய படத்துக்காக வெயிட் பண்றோமோ அதே மாதிரி இந்த மொட்டை மாடி பார்ட்டின்னு ஒண்ணு பண்றீங்களே, அது வேற லெவல்ல போகுது. ஆனா நடுநடுல இந்த படத்துல இன்டர்வல் வர மாதிரி காணாம போயிடுறீங்க. இனி எப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணுவீங்க? கென்னோட பண்ணீங்க, நல்லா இருந்தது. அடுத்து எப்போலாம் கேக்குறாங்க, அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா. அதான் ஏதாவது படங்கள் லைனா வந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவோம். இப்போ யூத் படம் வந்தது பாத்தீங்களா? யூத் படம். கென்னர். ஆமா, யூத் படத்துக்கு பண்ணோம். கென் அவர் வந்தாரு. அதுக்கு அடுத்து இப்போ என்ன படம் வருது? அதுக்கு அடுத்து நிறைய படம் வருது. ஆனா எங்க கிட்ட இன்னும் யாரும் வரல. வந்தாங்கன்னா கண்டிப்பா மொட்டை மாடி பார்ட்டி பண்ணி. ஓகே, அடுத்த ட்ரிப்பா? இனியாவா? ரியா கண்ணனா? தம்பி, உன் பக்கத்துல உட்காந்துக்கிறதே ரியா கண்ணன் தான். அவனே ஒரு ஃபேக் ஐடி தான். ஆமாவா? தெரிஞ்சு நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, வேற வழி இல்லையா? பாத்தீங்களாண்ணே என்ன பண்றது? ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்காங்க. ஓகே, உங்களுடைய ஃபேன்ஸ் சில பேர் இருக்காங்க. என்னமா வீணா வாசிட்டே இருக்க வந்தாலும் இருமா. குரேஷி அவர்களே, சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க குதிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க. அர்ஷத் கான் அவர்கள் சார்ந்த சில பிக்சர்ஸ் வந்து எல்இடில வரப்போகுது. சோ அதை பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு whatever you wish to share நீங்க ஷேர் பண்ணலாம். அர்ஷத் with his favorite charm இனியா அவர்கள். சொல்லுங்க, how special she is to you? இனி வந்து அப்பா பொண்ணோ இல்லையோ மாமா பொண்ணு. இப்போ அது நாங்க 2 பேர் அதுக்குள்ள மாத்திட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது என்னடா போயினே இது. இல்ல இதா கேட்டதனால திருப்பி போடுறாங்க. ஆமா, அதுதான். இனி வந்து மாமா பொண்ணு. எப்பவுமே என்னோட செல்லம் தான். ரொம்ப நாள் ஆகுது இனி அதை பார்த்து. இப்போ பார்க்கணும் சீக்கிரம் பாருங்க, சீக்கிரம் அந்த போட்டோ அப்லோட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த போட்டோ. வெல்கம் டு விஜய் சித்து vlogs. ஆக்சுவலா இந்த போட்டோ தானே இந்த ஆபீஸ் அந்த மெமரி சொல்லுங்க. அது நீங்களே வீடியோல பார்த்திருப்பீங்களா? ரீசெண்டா நம்ம போட்டோம், நம்மளுடைய ஆபீஸை வந்து நம்ம வெக்கேட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா நம்ம புது ஆபீஸ் போய் ஒரு 1 year ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த பழைய ஆபீஸ் நம்ம சும்மாவே ரெண்ட் குத்து வச்சிருந்தோம். நம்ம சும்மா வச்சுக்கிறதுக்கு வேற யாராவது ஒருத்தருக்கு உதவுன்றனால அதை நாங்கள் காலி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ காலி பண்ணும்போது கடைசியா நாங்கள் எடுத்த போட்டோ இது. இதே மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட்டுமே ஒரு போட்டோ நாங்கள் ஒரு 3 years முன்னாடி 2.5 years முன்னாடி போகும்போது எடுத்திருந்தோம். ஸோ அதனால அப்படியே மெமரிஸா நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்தோம். அதான் அது என்னைக்குமே க்ளோஸ் டு ஹார்ட் தான். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும்.